அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக திமுக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தகவல் தெரிவித்திருக்கிறார். அரசு சார்பாக பங்கேற்பது குறித்து முதலமைச்சர் இன்று மாலை முடிவு செய்வார் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ் வணக்கம். இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நாளை சுதந்திர தினம். இந்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் தேநீர் விருந்தளிப்பது வழக்கம். இந்த தேநீர் விருந்தில் பங்கேற்குமாறு அரசியல் கட்சிகளுக்கு ஆளுநர் ஏற்கனவே அழைப்பு விடுத்திருந்தார். இந்த நிலையில் தான் இந்த ஆளுநர் மாளிகை அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக திமுகவும் அறிவித்திருக்கிறது. திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். அதே சமயம் அரசு சார்பில் யாரேனும் பங்கேற்பார்களா, அமைச்சர்களோ அல்லது முக்கியமான அதிகாரிகள் யாரேனும் செல்வார்களா என்பது குறித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று மாலை முடிவு செய்வார் என்ற தகவலையும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஆண்டுதோறுமே குடியரசு தினம், சுதந்திர தினம் போன்ற நாட்கள்ல மாலை 5 மணி அளவில் ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் தான் இந்த வருடமும் அந்த தேநீர் விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக, VCK, மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அறிவித்திருக்கக்கூடிய சூழல்ல திமுகவின் நிலைப்பாடு என்ன, திமுக சார்பில் யாரேனும் பங்கேற்பார்களா என்ற கேள்வி என்பது அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருந்தது. இந்த சூழல்ல தான் அரசியல் கட்சியாக திமுக இந்த தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறது. திமுக சார்பில் நிர்வாகிகளோ சட்டமன்ற உறுப்பினர்களோ இந்த தேநீர் விருந்துக்கு செல்ல மாட்டோம் என்ற தகவலை திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே கடந்த ஆண்டு, அதாவது 2023ஆம் ஆண்டு சுதந்திர தினம் நடைபெற்ற போது நீட் தேர்வு விவகாரம் என்பது பெரும் சர்ச்சை ஏற்பட்டிருந்தது. ஏற்கனவே சென்னை அருகே ஜெகதீஸ்வரன் உயிரிழந்த சம்பவம் எல்லாம் அப்போது இருந்தது. அப்போது தேநீர் விருந்தை திமுக புறக்கணித்திருந்தது. அதே போல பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கடந்த வருடமும் இந்த தேநீர் விருந்தை புறக்கணித்திருந்தார்கள். இந்த சூழல்ல இந்த வருடமும் ஆளுநர் RN ரவி அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படுகிறார் என்று கூறி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே இந்த தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கக்கூடிய சூழல்ல திமுகவும் இந்த தேநீர் விருந்தை புறக்கணித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் அரசின் நிலைப்பாடு என்ன என்பதை இன்று மாலை முதலமைச்சர் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.